போடுறா அந்த கருப்பு சட்டைய. வெல்கம் மை டியர் காம்ரேட்ஸ். நீண்ட நாளைக்கு முன்னாடி வீடியோ ரொம்பவே வைரல் ஆச்சு. ஏஜே பைரவ்னு ஒரு இன்ஃப்ளூயன்சர் அவர் போட்ட வீடியோ பயங்கரமாக சர்ச்சைக்கு உண்டாச்சு. நான் என்ன வீடியோ சொல்கிறேன் நிறைய பேருக்கு தெரியும். ஒரு விமன் சேஃப்டி பற்றின ஒரு வீடியோ போட்டார். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தான் பொண்ணுக்கிட்ட நைட் 8 மணியோ 10 மணியோ அதுக்கு மேலே அன்வான்டாக வெளியே போவாத அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, நிறைய வெளி உலகத்தில் நிறைய நல்லவங்களும் இருக்காங்கன்ட்டு. அப்போ அந்த அப்பா என்ன சொல்கிறாரு, நான் பக்கத்தில் இருக்க குளத்தில் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, நோப்பா அங்கே நிறைய அங்கே முதலைங்க இருக்குது. அப்போ அப்பா என்ன சொல்கிறாரு, அந்த குளத்தில் நிறைய அழகான மீன்களும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணுக்கு புரியுது, ஆமா அழகான மீன்களை விட அந்த முதல்ல ஆபத்தானது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் அவர் போட்ட வீடியோ. இதை கண்டிச்சு ஆதரிச்சு 2 தரப்புலையுமே வீடியோ வந்துச்சு. இதில் மேட்டர் என்னென்னா, நம்ம யாரையும் ரிப்ளை வீடியோ கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் நம்ம எப்போதும் பண்ணுறதில்ல. அந்த கருத்தில் அரசியல் இருக்குது. ஸோ அந்த அரசியலை பேசணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய நோக்கம். அதனால தான் நான் இந்த வீடியோவை போடலான்னு முடிவு பண்ணினேன். இப்போ நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு பெண் ஒரு பையனோட பைக்கில் போனதை ஒரு பாய் பார்த்து அந்த பையனோட சாதி பேரை சொல்லி அடிச்சிருக்கிறாரு, திட்டிருக்கிறாருன்னு அது போலீஸ் வழக்கலாம் ஆனது. ஸோ அது மேற்கொண்டு என்ன அப்டேட்டுன்னு தெரிஞ்சால் நான் அடுத்த வீடியோவில் வரும். ஸோ அதே மீனிங்கில் தான் ஏஜே பைரவ் அவர்களுமே போட்டிருந்தாரு. அதாவது என்ன மீனிங்டா, நான் அந்த வீடியோவில் சொன்னது தான் இப்போவும் ரிப்ளை பண்ணுறேன். அதாவது ஒரு பெற்றவங்க சைடில் இருந்து பார்க்கும்பொழுது, அவர் ஏஜே பைரவ் அவர்கள் வீடியோ போட்டார்ல, அவருடைய பெற்றவங்க சைடில் இருந்து பார்க்கும்பொழுது எனக்கு நீ முக்கியம், 10 மணிக்கு மேலே வெளியே போகாத அப்படின்னு சொல்கிறது நியாயமே. ஆனால் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இதை செய்தது எப்படின்னா, நான் உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி அழகாக சொல்கிறேன். மேட்டர் என்னென்னா, நம்ம இப்போ இந்தியன் படம் வந்துச்சு, இந்தியன் 2, அதுக்கப்புறம் அந்நியன் படம், முதல்வன் படம், சர்க்கார் படம், தமிழன் படம், இன்னும் எக்ஸட்ரா ரமணா படம், இன்னும் நிறைய படங்கள் இருக்குது இல்லையா. அந்த படம்லாம் விஜிலாண்டே டைப்பான படங்கள். விஜிலாண்டே இந்த சென்ஸ் சமூக சீர்திருத்தவாதி. சமூக சீர்திருத்தவாதிகள் நினைச்சவங்களாம் அந்த நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, நாட்டு மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வன்முறை கையில் எடுப்பாங்க, கொலைகள் செய்வாங்க, நிறைய தவறுகள் நடக்கும். எண்ட் ஆஃப் த டே அந்த படம் மூலியமாக அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, நாம் திருந்தி நல்லா இருக்கணும், நம்ம இந்தியாவை வளர்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அந்நியன் படத்தில் அந்த அம்பி கதாபாத்திரம் எல்லாத்தையும் சகிச்சு கிளைமேக்ஸில் சகிச்சு வாழ்றது தான் சரியான தீர்வு, சரியான முடிவுன்னு அந்நியன் படத்தில் சங்கர் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தா நாம ஏற்றுப்போமா சொல்லுங்க? ஏற்றிருக்க மாட்டோம் தானே. அந்த படத்தில் அந்நியன் அதாவது அந்நியன் படத்தில் எனக்கு எக்கச்சக்க கருத்து முரண்பாடுகள் இருக்குது. நான் அதோட பேஸ்லைனை மட்டும் சொல்கிறேன். அந்நியன்ற கதாபாத்திரம் எல்லாத்தையும் அடித்து கொன்று இந்த நாட்டை எப்படியாவது சரி செய்யணுங்கிற நோக்கத்தில் செயல்பட்டனால தானே அந்த படத்தை நம்ம என்ஜாய் பண்ணோம், கொண்டாடணும். அதோடைய அந்த ரிசப்ஷனை நம்ம பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம், அந்த படத்தோட ரிசப்ஷனை. ஸோ அதே தான் நானும் சொல்ல வரேன். ஏஜே பைரவ்ங்கிறவர் ஒரு பப்ளிக் மீடியாவில் ஒரு கருத்து சொல்கிறார், ஒரு வீடியோ போடுறாருன்னா, சகிச்சுக்கிட்டு போகணும்னு சொல்கிறது இல்லை தீர்வு. தீர்வுன்றது பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கை சீர்திருத்தணும், கடினப்படுத்தணும். அதுதான் சரியான தீர்வு. சட்ட ஒழுங்கு சரியாகணும். பெண்கள் எந்நேரத்திலும் பாதுகாப்பாக தனியாக போகிறதுக்கு உண்டான ஒரு சமூகமாக இந்த சமூகம் உருவாக்கணும். இதுதான் சரியான தீர்வு, சரியான கட்டமைப்பு. இதை ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்துக்கிட்டு அரசாங்கத்துக்கு அவர் என்ன செய்யலாம், கோரிக்கை முன்வைக்கலாம். இப்போ நாமளும் அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். ஆம்ஸ்டாங் அவர்களோட கொலை வழக்கு நடந்துச்சு, யாரும் பேசாதீங்கன்ட்டு நான் என்னுடைய சேனலில் சொல்லியிருந்தேன். எவ்வளோ அபத்தமானது. சட்ட ஒழுங்கு சரி செய்யணுங்கிறது தான் சரியான தீர்வு. இதே தான் ஏஜே பைரவ் அவர்களும் பண்ணி இருக்க வேண்டும். ஆனால் அவர் சகிச்சுக்கிட்டு ஒதுங்கி போன்ற மாதிரி சொன்னார். இதை அவருக்கு ஒரு பொண்ணு இருந்து ஃபியூச்சர் அந்த பொண்ணு வளர்ந்து அவர் சொல்கிறாருன்னா, ஒரு தகப்பன் ஸ்தானத்தில், ஒரு கணவன் ஸ்தானத்தில், ஒரு சகோதரன் ஸ்தானத்தில் ஓகே ஏற்றுக்கலாம். ஏன்னா அவரவருக்கு அவரவர் வீட்டு பொண்ணுங்க முக்கியம். ஆனால் ஒரு பப்ளிக் மீடியாவில் இதுதான் தீர்வுன்னு சொல்கிறது தான் தப்பு.